எல்லாருக்கும் வணக்கம். 1 kg வெயிட் உள்ள கிரிங்கிள் டாப் உள்ள ஃபஜ்ஜி ப்ரௌனி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் 3 இயர்ஸாகவே இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 kgக்கு நான் 200 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதில் ஸ்வீட் செமி ஸ்வீட்டாக தான் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டி நிறையா இருக்க மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம்ஸ் கரெக்டாக இருக்கும். எவ்வளோ அளவுக்கு நம்ம டார்க் சாக்லேட் எடுக்கிறோமோ சேம் த குவான்டிட்டி நம்ம பட்டரும் எடுக்கணும். நம்ம சாக்லேட் எவ்வளோ அளவுக்கு எடுக்கிறோமோ பட்டர் சேம் குவான்டிட்டியில் எடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் இதை விட ஜாஸ்தி போட்டிங்கன்னா நம்ம ப்ரௌனிலேருந்து பட்டர் வடிய ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டுமே சேர்த்து எனக்கு 400 கிராம்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு 1 kgக்கு. தென் அவனை 5 to 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கணும். பட்டரும் சாக்லேட்டும் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிற அளவுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். 180 டிகிரி செல்சியஸில் அவனில் டாப் அண்ட் பாட்டம் ராடும் ஆனில் தான் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் ஆகட்டும். ஒரு பவுலில் 4 எக் எடுத்துக்கிறேன். 1 kgனா 4 எக்கு, 1/2 kgனா 2 எக். நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டு எல்லாத்துலேயுமே பாதி எடுத்திங்கன்னா 1/2 kgக்குரிய ப்ரௌனி ரெசிபி அளவு. தென் 4 எக்ஸும் மீடியம் சைஸ் இருக்கணும். அதாவது 50 கிராம்க்கு வெயிட்டாவது கண்டிப்பாக அந்த எக் இருக்கணும். அது கூட 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 200 கிராம் சுகரை பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இதுவே நீங்கள் 1/2 kg செய்கிறீங்கன்னா 100 கிராம்ஸ் போதும். இன்னும் ஸ்வீட் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்தல. 50 கிராம் நாட்டு சர்க்கரைனா 50 கிராம் ஒயிட் சுகர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற விஸ்கு வச்சோ இல்லை ஹேண்ட் பிளெண்டர் வச்சோ நம்ம முட்டையை நல்லா கம்ப்ளீட்டாக ஃபோமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு அடிச்சுக்கலாம். ரொம்ப டார்க்காக வரணும்னு இல்லை. இப்போ பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அது ஒரு பக்கமாக கூல் டவுன் ஆகிறதுக்கு தனியாக விட்டுற போகிறேன். அடுத்தது இந்த பக்கம் நான் பீட்டரில் போட்டிருந்த அந்த எக் ஃப்ராத் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எக்கும் சுகரும் நல்லா எனக்கு மிக்ஸ் ஆகி கொடுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 120 கிராம்ஸ் மைதா யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் 1/2 kg பண்ணணும்னா 60 கிராம்ஸு. ஸோ நான் 1 kgங்கிறனால 120 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பாத்திரம் நிறையா செலவாகக்கூடாதுன்னா அப்படியே நம்ம யூஸ் பண்ணுற பவுலை 0 பண்ணிவிட்டு நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இது பாத்திரம் ரொம்ப கழுவாமல் இருக்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் தான். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். இஷ்டத்துக்கு போட்டு நம்ம அடிக்கக்கூடாது. தென் கொக்கோ பவுடர் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் சேம் டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. தென் மெல்டட் சாக்லேட் அண்ட் பட்டர் ப்ளஸ் பேட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கப்புறம் நீங்கள் ஓவராக அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. நல்லா ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு எல்லாமே ஒரு அளவுக்கு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்துட்டாலே நமக்கு ப்ரௌனி சக்ஸஸ்ஃபுல்லாக நீட்டாக பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பேட்டரை நீங்கள் 1/2 kgனா 7 inch போடணும். இது ஒரு 14 to 10 inch அந்த வரைக்குமே நம்ம அந்த பேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 14 inch பேனில் நான் இதை எடுத்திருக்கேன். இது ஒரு ரெக்டாங்கிள் பேன் தான். இதில் நமக்கு பீசஸ் போடும்போது கொஞ்சம் நிறையா கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த பேன் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நம்ம போடுற டாப் எல்லாமே நமக்குரிய ஆப்ஷனல் தான். டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், மன்ச், ஓரியோ, ஷார்ட்ஸு, பிஸ்காஃப், அப்புறம் நட்டலா, இந்த மாதிரி என்னெல்லாம் வேணுமோ நம்ம அதையெல்லாம் மேலே ஆட் பண்ணிக்க போகிறோம். தென் இதே பேட்டர் தான் எல்லா ப்ரௌனிக்கும் ஒரு காமனான பேட்டர். இந்த கிளிப்பை நான் ஏன் போட்டிருப்பேன் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அந்த பேப்பர் தூக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கிளிப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை ஒரு 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன் 180 டிகிரி செல்சியஸில். ஸோ எவ்வளோ சூப்பராக கிரிங்கிள் டாப் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த ப்ரௌனி எவ்வளோ ஈவனாக பேக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெசிபியோட சீக்ரெட்டே அந்த கிரிங்கிள் டாப் தான். இதை நீங்கள் ஓவராக பீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரிங்கிள் டாப் கிடைக்காது. தென் நீங்கள் ஆட் பண்ணுற பட்டர் லெவல் கம்மியானாலும் இந்த கிரிங்கிள் டாப் கிடைக்காது. ரொம்ப ஃபஜ்ஜியான ப்ரௌனி நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹோம் பேக்கிங் ஆரம்பிக்கணும்னா இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கடந்த 4 வருஷமாக இதே ரெசிபியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ப்ரௌனி லவராக இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக சேல் பண்ணி பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி பேக்கிங்குரிய நிறையா வீடியோஸை பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.